பரம்பரை இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டன் சும்மா டைம் தட்டு போயிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தேன் நான் காளியே காசியில் பார்த்தேன், சிவனை வெள்ளியங்கிரி மலையில் பார்த்தேன். வா நீ போய் எல்லாத்தையும் அவுத்து போடு. ஏய் அவனை தூக்கி போட்டு ஓடுறான் சூத்த கீசரமா. டேய் வேற லெவல் டேய், சூப்பர். நீ வேற வேற லெவல். வீடியோ போயிடலாம். டேய் அப்படிதான் இண்டாதா எப்ப பார்த்தாலும் ஜிந்தரா இருக்கு டன் டன் என்னடா அது பொய்யால ஒழுங்கா ஓடி போயிடு. எனக்கு அது டவுட் இருக்குதுடா. சிங் டபாக் டும் டும் அப்படின்னு என்னதுடா? எவனை பார்த்தா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை திறந்தாலே சிங் டபாக் டும் டும் சிங் டபாக் டும் டும் பண்ணுறாங்க. ஆனால் அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுடா. ஆனால் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். வந்துட்டான்டா சைனா தைலி சூத்த நோட்டுறதுக்கு. அப்பா பாருப்பா நோண்டுறான். ஏய் என் புள்ளிய நோண்டு எடுக்கா அவனுக்கு அவளு தான் உனக்கு ஓடு. மொத்தம் இந்த பக்கம் வரக்கூடாது சைனாக்கார நாய ஓடு. என்னடா அது பல்பு கொடு கொடு. என் புள்ளிய என்ன வேணாம் பண்ணு. செருப்பால கூட அடி என் புள்ளைய நான் கேட்க மாட்டேன். அப்பா பர்பியை பார்த்தனே ஆள் மாறியாடா. ஏய் என் புள்ள மேல கை வச்ச நடிக்காதடா நபடி கப்பா. பெருசா இல்ல, என்ன கேக்குறானா பாகுபலியும் அவங்க அப்பாவும் ஒரே மாதிரி இருக்காங்க. ரைட்டு என் பொல்லால் தேவா மட்டும் அவங்க அப்பா நாசர் மாதிரி இல்லாம வேற யாரோ மாதிரி இருக்கான். நான் சிவகாமி மாட்டினாங்க ஒரு அம்மா. டேய் அது எப்படியாப்பட்ட படம்டா அது. டேய் அதை போய் கலெக்ட் படம் வேற லெவல்றா. நல்லா சிங்க் பண்ணுறானுங்க. நானா சிங்கிங்லாம் பயங்கரமாக இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். இங்க பாருங்க இவன் யாருன்னு தெரியுதா? விஜய் அண்ணா 2 நிமிஷம் உத்து பார்த்தாதான் எனக்கே அடையாளம் தெரியுது. எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு சார். உண்மைதான்டா. டே அடையாளமே தெரிய மாட்டேன்டா நிஜமாலே. நம்ம விஜய் தளபதி எப்படி இருப்பார் ரெடி. ஆனால் விஜய் பண்ணியிருக்காங்க. அது ஹாலிவுட்லலாம் வேறு லெவலில் இருந்திருக்கு. ஆனால் இது வந்து நான் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். எப்படா இது மாதிரில நீங்க மட்டும் யோசிக்கிறீங்க? சமசிங்க அந்த டாகோட ஃபேஸ் பாரு. ஃபேஸ் ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கு. என் மச்சான் அண்ணாமலைன்னு ஒருத்தன் தலைவராக சூரிய அந்த பாதிலே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி வந்த பொட்ட தமிழ்நாட்டுக்கு நீ தலைவர், நீ யார பாத்துறா பேசுற? கடன் பொம்மால எழுந்துட்டு போட்டோம். கேட்டா சொல்றானுங்க அவர் IPS படிச்சார், 9 வருஷம் போலீஸா இருந்தார், ரிசைன் பண்ணிட்டார், இங்க தலைவரா வந்துட்டார். ஏன்டா ரிசைன் பண்ண சொல்லுப்பா இல்லையா சார்? ஒருத்தர் IAS IPS படிக்கிறது தப்பு இல்ல, படிச்சுட்டு அவரு ட்ரைனிங்க்கு போறாருல்ல. உங்களுக்கு தெரியலன்னா போலீஸ்காரர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. படிக்கிறது கம்மி. டேய் சரியான சிங்கிங் டே. இது அவர் பேசுறது இல்லை. அதை தூக்கி மோடி நம்ம மோடி ஜிக்கு போட்டு டே பாரத் மாதா கே ஜெய் பயங்கரமா பண்றீங்கடா. ஆண்கள் கேங்ல முகம் சுளிக்க வைக்கிற காரியமா இதை நினைக்கிறீங்க சார்? இப்போ ஒரு சீனியர் பொண்ணை சைட் அடிக்கலாம், ஒரு ஜூனியர் பொண்ணை சைட் அடிக்கலாம், ஒரு கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெற்ற ஒரு ஸ்டாஃப் சைட் அடிக்கிறாங்க சார். சைட் அடிக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் சார். சார் ஒரு கடைக்கு நம்ம போறோம், இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம் சார். ஹோட்டலுக்கு போறோம், நம்மளுக்கு தெரியும் நம்ம பிரியாணி தான் சாப்பிட போறோம்னு. ஆனா இருந்தாலும் நம்ம மெனு கார்டு பாக்குறது இல்லையா? அந்த மாதிரி தான் சார் நம்ம கிளாஸ்ல உட்காந்து மெனு கார்டை பாக்குறது தான் சார். எப்படி சிங்க் பண்ணா பாத்தீங்களா? மெனு கூட பாத்தீங்களா? அவ்வளவுதான் சார் பசங்களா. செம்மையா சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். ஆளுமா டோலுமா இங்க வந்து பாருமா. என்னடா இப்படி இறங்கிட்டீங்க ஆள் ஆளுக்கு? ஜில்லாடி கரலை கல்லாடி ஆளுமா டோலுமா நல்லா இருக்குடா. ஆனால் இது மாதிரி பிஸ்னஸ்லாம் இப்படி தான் இது பண்ணும் போல. கமெண்ட்ல பார்ப்போமா?
நம்ம ராபி மாதிரியே இருக்கு. நானும் அதை தான்டா சொன்னேன். எவனை கமெண்ட் பண்ணியிருக்கான் ராபி ப்ரோ மாதிரியே இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். என்னத்த பிடிக்க போறப்ப உள்ள கோல்கொண்டா சாலக்தா அம்மா ஓல்டு மங்கு அடிக்காரு. ஓல்டு மங்கை பிறகு இன்னொன்னு என்னடா அடிப்பாரு? நெப்போலியன். உங்க அக்கா உங்க அக்காடா அப்படி விவரமா சொல்லுங்க அக்கா. ஒட்கா உங்க அக்கா இல்ல. ஆமா ஒட்கா அதான் கேட்ட திருப்பி சொன்ன உடனே ஒழுங்கா எக்காடு போனாலும் ஒரு ராயல் அக்காடு அடிச்சிருவாரு. அப்பதான் உடம்பு பிடைச்செடுத்தாப்புல இருக்கும். இல்லன்னா 11 பக்காடி. அது வாட வராது. பக்கத்துல நிக்க ஆளுக்கு 1848 எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அட்டப்படிக்குள்ள இருக்கும். என்னடா வில்லு பாட்டு இப்படி ஆக்கிட்டீங்க? உங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நேரிங்கடா வில்லு பாட்டு. ஆனால் நல்லா தாண்டா இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். நல்லா வச்சு செஞ்சுட்டான்டா ஃப்ரெண்டு. அப்போ புரியல, இப்போ புரியுது. வானவில் பாய்ஸ் டேக் தட் வானவில் பாய்ஸ். நல்லா இருக்குடா. என்ன பெஸ்ட்டு ஜாப் வித்தவுட் ஸ்ட்ரெஸ் கூகுள் மீ. எப்படா இது மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். டிஜே பண்ணுறேன். காப்ரேஸ் கொடுத்துட்டு போனாடா ஃபோன். அது மீம்ஸ். Hey, can you tell your mobile name? iPhone 15 Plus. Wow. Where did you buy? I win this year running race. How many members are participating? Me, mobile shop owner, security. No. Someone பண்றாங்க. நெக்ஸ்ட் வீடியோ. உங்களை முதல்ல கம்பேக் இந்தியன்னு விரும்பி கூப்பிட்டவன் நான். இப்ப நான் சொல்றேன், திரும்பி போயிடுங்க. கோ பேக் இந்தியன். அவன் சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சௌரிய புண்டைக்கு பேசுவா, நாங்க படிச்சு உள்போமா எல்லாம் கேட்குறான். உங்க சௌரிய புண்டைக்கு நாங்கள் வருவோமா? நீங்கள் கூப்பிட்டீங்களா வரணுமா? நீங்கள் போக சொன்னால் போகணுமா? நல்லா சிங்க் பண்ணியிருக்கானுங்களா. ஒரு மூட்டை விதை விதைச்சா அதுக்கு ஏற்ற அறுவடை தான் கிடைக்கும். 10 மூட்டை விதை விதைச்சா அதற்கு ஏற்ற அறுவடை கிடைக்கும். நீங்க வெறும் இவ்வளவு 1000 ரூபாய் தான் காணி கொடுத்தா அதுக்கு ஏற்றபடி தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதான் வேதத்தின் ரகசியம். காசு சில பாஸ்டர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. காசு கொடுத்தா இப்போ 10 ரூபா கொடுத்தாங்கன்னா 10 ரூபாய்க்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. 100 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. என்ன இது? ஆனால் எல்லாரையும் சொல்ல, சில பாஸ்டருங்க இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க தான் டேக் தட் பாஸ்டர். ஷர்மி. எங்க இருந்து வரீங்க? நாங்க போறோம். எவ்வளவு நாளா நீங்க பீச்சுக்கு வரீங்க? பிறந்ததுல இருந்தே பீச் போயிட்டு இருக்கேன். உங்க ஃபேவரட் ஃபுட் எது? அது பீச் சைடா இல்ல ஹோட்டல்லையா? உங்களுக்கு எது ஃபேவரட் ஃபுட்? எந்த ஃபுட் அந்த அளவுக்கு? அது நீங்க லாஸ்ட் எப்ப சாப்பிட்டீங்க? இதோ இன்னைக்கு மத்தியானம். எவ்வளவு ரூபாய்க்கு சாப்பிட்டீங்க நீங்க? என்னடா இந்த பொண்ணு எல்லா கேள்வி கேட்டுருக்கா? மா எதனா கேள்வி தெரிஞ்சா கேளுமா, நீங்கள் பாட்டுன்னு இஷ்டத்துக்கு.
நானும் ஆர்வமாக பார்த்துனே இருக்கேன் அந்த பொண்ணு என்னதான் கேட்க போகுது. என்ன சாப்பிடுவீங்க, எவ்வளோ ரூபாய் சாப்பிடுவீங்க? நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். மனநிலை தான் மல்லாந்து கிடக்குன்னா உடல்நிலையும் சூப்பர் மீம்ஸ் அது எல்லாருக்கும் மீ ஆல்சோ. பட்டு சாரீஸ் 40% ஆஃபர்ல கிடைக்குதுன்னா நீங்க நம்புவீங்களா? காஞ்சிபுரம் இளம்பிள்ளையில போனா கூட இந்த ஆஃபர்ல நீங்க வாங்க முடியாது. இதை எடுத்தால் 40%, 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 எது எடுத்தால் 40%. இந்த சாரீ பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கே நாங்க தான் புதுசா லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த சாரியை பார்த்துட்டு எங்க கலெக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீ நிதானமாக இல்லை, உன் கால் தரையில் படலை, முதல்ல நில்லு அப்புறமா சொல்லு. இந்த மாதத்துலேருந்து ஒரு சம்பந்தம் ₹1 கூட. உண்மையாக அந்த பொண்ணை ஆடிக்கிட்டே இருக்குது. ப்ரமோஷன் பண்ணுறது இப்படிலாம் பண்ண வைக்கிறாங்க. அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ இத்தனோட முடிச்சிக்கலாம். பாய்.